மினிட்ஸ் மேகி தான். ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது 10 மினிட்ஸ் கூட ஆகும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, தக்காளி சேர்த்துட்டு, கேரட் சேர்த்துட்டு, குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி அதையே சேர்த்துட்டு, ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதங்க விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வதங்கிடும். நல்லா அடுப்பு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னா கடகடன்னு வதங்கி வந்துடும். இப்போ மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு பெரிய சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ மேகியை உடச்சி குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுமே உடச்சி விட்ட மேகியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 2-3 வாட்டி போல் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே நல்லா இறங்கிடும். இப்போ மசாலா, மேகியில் உள்ள மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரு 2 மாட்டி போல் பிரட்டி விட்டாலே போதும். நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிரும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் வெஜிடபிள்ஸ் மேகி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.